ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒன் டே ஒன் பேராஜம்பிளில் பார்க்க போகிற பேராஜம்பிள் வந்து இந்த பேராஜம்பிள் டெலகிராம் குரூப்பில் ஒருத்தவங்க ஷேர் பண்ணது. ஸோ அதுதான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எப்பவுமே போல் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா இந்த அப்ரோச் வந்து நம்ம எக்ஸாம்லேயும் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் கண்டிப்பாக. பிகாஸ் வந்து எக்ஸாமில் லாஸ்ட்டாக தான் நம்ம பேராஜம்பிள் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கே போவோம். அந்த டைமுக்கு இருக்கிற டைமில் நம்ம எப்படிலாம் மார்க் டக்குன்னு கெயின் பண்ணுறது அப்படி தான் பார்ப்போம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஈட்ஸ் வாட்டர் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ நான் செகண்ட் சென்டென்ஸ் படிக்க போயிடுறேன். த சென்டர் ஆல்சோ அப்படின்னு வருது. ஸோ இதுவுமே எனக்கு செகண்ட் சென்டரில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. த அமேசான் ரிவர், ஓகே, த லார்ஜஸ்ட் ஆன் த பிளானட் ஆஸ் பிளஞ்ச்டு to record low-level upending lives, stranding boats and threatening endangered dolphins as drought grips Brazil. ஓகே, இதில் வந்து அமேசான் ரிவர் வந்து லார்ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளானட்டில். இது வந்து இப்போது டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. எதுலன்னா டு ரெக்கார்ட் லோ லெவல்ஸ், எதுலன்னா அப்பெண்டிங் லைஃப், ஸ்ட்ராண்டிங் போட்ஸு, அதுக்கப்புறமா நிறைய டால்ஃபின்ஸ் வந்து என்டேஞ்சர் டால்ஃபின்ஸாக வந்துட்டுருக்கு, த்ரெட்டன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வறட்சியை கறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எங்கன்னா இந்த பிரேசில். ஸோ அமேசான் ரிவர் எங்கே இருக்குது? பிரேசிலில் இருக்குது. ஓகே, ஸோ இது எனக்கு ஜென்ரலாக பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால் நான் டவுட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வர வாய்ப்பு இருக்கா மாதிரி இருக்குன்ட்டு நான் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன் த அதர் சைடுனால் ஏதோ ஒரு சைடை பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கிடையாது. த கண்ட்ரி இஸ் கரண்ட்லி என்டியூரிங். த கண்ட்ரி அப்படின்னா த கண்ட்ரின்னு வந்திருக்கு. அப்போ முன்னாடி ஏதோ ஒரு கண்ட்ரியை பற்றி பேசியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ எனக்கு டீயுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இந்த பேசேஜில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எதுன்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஆர் தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிடும். இப்போ இங்கே த கண்ட்ரின்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பிரேசில்ன்ட்டு நம்ம இங்கே படித்தோம். அமேசான் ரிவர் இது வந்து பிரேசிலில் இருக்குது, லார்ஜஸ்ட் அந்த பிளானட். அப்போது இந்த பிரேசில் தான் வந்து இங்கே நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் த கண்ட்ரி அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாமா? ஸோ அப்போ எனக்கு ஆரும் டீயும் இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கு. ஆர்டி வந்து என்ன கிடச்சிருக்கு? பேர் கிடச்சிருக்கு. ஸோ டீயில் என்ன சொல்கிறாங்க? த கண்ட்ரி வந்து கரண்ட்லி என்டியூரிங் வஸ்ட் ட்ராட், ஒரு வஸ்டான ஒரு வறட்சியை வந்து இப்போ பார்த்துட்ருக்கு. ஓகேங்களா? இது வந்து 1950 பார்க்கும்போது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வறட்சி நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருடைய ரிப்போர்ட்னா கெமாடென் அப்படின்றவங்க ரிப்போர்ட்டு. இது வந்து கண்ட்ரியோட நேச்சுரல் டிசாஸ்டர் மானிட்டரிங் சென்டர். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஆர்லேயுமே என்ன சொல்லியிருந்தாங்க? அமேசான் ரிவர் அங்கே இது வரைக்கும் இல்லாத ஒரு லோ லெவல் ரெக்கார்டு வந்து இப்போ பார்க்குறோம், ரொம்ப டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா டால்ஃபின்ஸ்லாம் வந்து அழிந்து போகிறதுக்கான ஒரு த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது பிரேசிலில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கரண்ட்டாக கண்ட்ரி வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுது அப்படின்றத டீயில் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஆர்டி அப்படின்றது இப்போ பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது QPS, இந்த 3 தான் பேலன்ஸ் இருக்குது. கரெக்டாக? PSQ. ஸோ இது 3மே நம்ம இப்போ வந்து படித்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பி பார்க்கலாம். இட்ஸ் வாட்டர் லெவல் ஆர் ஃபாலிங் அட் அரவுண்ட் 7 inches எ டேன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வாட்டர் லெவல். ஸோ இட்ஸ் வாட்டர் லெவல்னால் அதனுடைய வாட்டர் லெவல் அப்படின்றது தானே வரும். ஸோ இங்கே அமேசான் ரிவருக்கு கூட சொல்லலாம் நம்ம இட்ஸ் வாட்டர் லெவல் ஆர் ஃபாலிங் அட் அரவுண்ட் 7 inches எ டே அக்கார்டிங் டு எ பிரேசிலோட ஜுவாலஜிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே என்ன டவுட் வந்துடும்? ஸோ அமேசான் ரிவர் இதோட வாட்டர் லெவல் கூட 7 inches பர் டேக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து பிரேசிலோட ஜுவாலஜிக்கல் சர்வீஸோட ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அப்போ நம்மளுக்கு வந்து என்ன தோணும் இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது? அப்போது ஆருக்கு அப்புறம் டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணும். கரெக்டாக? ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சென்டென்ஸ் என்ன இருக்குது? Q இருக்கு. The center also mentioned that nearly 60% of the country is affected with some cities including the capital Brasilia enduring more than 140 consecutive days without rain. ஓகே, ஸோ இங்கே ஒரு கீவேர்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா the center also mention. நம்மளுக்கு டீயில் எதை பற்றி பேசியிருக்காங்க? கெமடின்
த கண்ட்ரியோட நேச்சுரல் டிசாஸ்டர் மானிட்டரிங் சென்டர் தான் கரண்ட்டாக வந்து இந்த கண்ட்ரியில் இவ்வளோ ஒரு வறட்சி வந்து பார்த்துட்ருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க டீயில். அப்போது எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சென்டர் தான் இங்கே க்யூவில் சொல்கிறாங்க. அப்போது எனக்கு டிக்யூன்னு ஒரு பேர் தெரிஞ்சிருச்சு, ஆர்டின்னு ஒரு பேர் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு ஆருக்கு அப்புறம் பி வருமோன்னு ஒரு டவுட்டாகவும் இருக்குது. ஓகே, ஆனால் எனக்கு டிக்யூ வந்து பேர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே சென்டர், அந்த சென்டர் தான் என்ன ஆல்சோ மென்ஷன்னா முன்னாடி ஒரு விஷயத்த மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா நியர்லி 60% ஆஃப் த கண்ட்ரி வந்து அஃபெக்டட் வித் சம் சிட்டிஸ் இன்க்ளூடிங் த கேபிட்டல் பிரசிலியான்ற ஒரு கேபிட்டலோட சேர்ந்து நிறைய சிட்டிஸு கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. 140 கான்சிக்யூட்டிவ் டேஸாக ரெயினே இல்லாமல் அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து இந்த ட்ராட் சுச்சுவேஷனே வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு டிக்யூ கன்ஃபார்ம் பேருன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஆர் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு ஆருக்கு அப்புறம் டி வருமா, ஆருக்கு அப்புறம் பி வருமா அப்படின்றது டவுட்டாக இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இங்கே. ஓகே, ஸோ எஸ் படிச்சுட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆன் த அதர் சைடு த ரியோ நெக்ரோ, one of the Amazon river's biggest tributary, is at record low for this time of year near the city of Manaus in Amazonas state. So on the other side, so ஒரு சைடு அமேசான் ரிவர் பற்றி பேசியிருக்காங்க, இன்னொரு சைடு இந்த ரியோ நெக்ரோ அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த அமேசான் ரிவரோட பிக்கஸ்ட் ட்ரிபியூட்டரி தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த டைம் ஆஃப் த நியரில் ரொம்ப வந்து லோ லெவல் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே டிக்ரீஸ் தான் இருக்குது இந்த வறட்சினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே எங்கே இருக்குன்னா சிட்டி ஆஃப் மனாஸ் இன் அமேசான் ஸ்டேட்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அமேசான் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா, அமேசானஸ் ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டு இங்கே முடியுது பார்த்தீங்களா. ஸோ அமேசானாஸ் ஸ்டேட்டுன்னு முடியுது பார்த்தீங்களா. இந்த சிட்டி ஆஃப் மேனஸ் இது எங்கே இருக்கா, அமேசானாஸ் ஸ்டேட்டில் இருக்கா. ஸோ இதனுடைய வாட்டர் லெவல், இட்ஸ் வாட்டர் லெவல் அப்படின்றது தான் இங்கே தொடங்குது. ஸோ ஒரு இடம் முடியுதுன்னா நம்ம காலம் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்போம். எப்பவுமே வந்து அந்த ஒரு காலம் ஏல இருக்கிறதுல எண்ட் ஆகிறதையும் காலம் பியில் ஸ்டார்டிங் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தியா, அதே மாதிரி தான். ஸோ இங்கே அமேசானஸ் ஸ்டேட்டில் தான் வந்து இந்த ரியோ நெக்ரோ அப்படின்றது அந்த அதர் சைடு அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போது இதனுடைய வாட்டர் லெவலும் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7 inches எ டே வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு நான் என்ன சொல்வேன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் பி அப்படின்றத இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் நான் லிங்க் பண்ணுறேன். பட் ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு டவுட் நிறைய சான்சஸ் இருக்கும், ஆர்பி வருமா இல்லைனா எஸ்பி வருமா அப்படின்றது. பட் எஸ்பி தான் வரும், ஏன்னா ஆன் த அதர் சைட் ரியோ நெக்ரா அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா சிட்டி ஆஃப் மேனஸ் இன் அமேசானஸ் ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டோடைய வாட்டர் லெவல், இட்ஸ் வாட்டர் லெவல் தான் இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே ஆல்ரெடி வந்து ஆர் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸுன்னு கிளிக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, எனக்கு டிக்யூ பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ டிக்யூ வந்து எங்கேனாலும் வரலாம். ஆனால் வந்து நான் ஆருக்கு அப்புறம் டி தான் வரணுன்றது எதை வச்சு சொன்னேன், பிரேசில். இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் காலம் பேஸ்டு கொஷின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆகிறது ஏலையும் ப்ளஸ் பியில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதையும் வச்சு அட்டாச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே பிரேசிலுன்றதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே த கண்ட்ரின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கன்ஃபார்மாக வந்து நம்ம இதை வச்சே போட்டுடலாம். ஆருக்கு அப்புறம் டி தான் வரும். எனக்கு டிக்கு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா க்யூன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்து 2 டேஷ் இருக்குது. அந்த 2 டேஷ் தான் வந்து என்னது, எஸ்பி. ஸோ எஸ்சி ஏன் நான் போட்டேன், ஃபஸ்ட்டு அதோட ரியோ நெக்ரா அப்படின்றத பற்றி பேசிட்டோன்னே தான் இது வந்து எந்த ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்கிறதுனால தான் எனக்கு எஸ்ஸுக்கு அப்புறம் பி வருது. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம் எக்ஸாமில். உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வித்தவுட் ரெயின்னு போட்டோன்னே கூட இட்ஸ் வாட்டர் லெவல் கூட அப்படின்னு கூட போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி போடக்கூடாது. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, காலம் பேஸ்டு கொஷின் நம்ம அப்ரோச் பண்ணுறோம்ல, அந்த அப்ரோச் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரேசில் கண்ட்ரி ஸ்டார்ட் ஆகுதா, ஸோ அதுக்காக தான் நான் வேறு கலர்லேயுமே வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். பிரேசில் கண்ட்ரி. இதை நான் இதை இரேஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஹைலைட் பண்ணி. ஸோ பிரேசில் த கண்ட்ரி
இந்த 2 வார்த்தையை வச்சு ஆர்டி பேர் பண்ணேன். கெமாடின் த கண்ட்ரிஸ் நேச்சுரல் டிசாஸ்டர் மானிட்டரிங் சென்டர். இங்கே த சென்டர் ஆல்சோ மென்ஷன் வந்ததுனால டீக்கு அப்புறம் கியூ வரும்ன்றதை பேர் பண்ணேன். தென் வந்து எஸ்ஸும் பியும் எப்படி பேர் பண்ணேன்னா இன் அமேசான ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்க வாட்டர் லெவல், இட்ஸ் வாட்டர் லெவல், இந்த ஸ்டேட்ஸுடைய வாட்டர் லெவல் அதுதான் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு 7 inches per day அப்படின்றத வந்து அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பியையும் எஸ்ஸுக்கு அப்புறம் பி வரும் அப்படின்றத பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பேராஜம்பிள் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. டக்குன்னு அந்த க்ளூ வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா RTQSP. ஓகே, தேங்க்யூ.